கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. உலகளாவிய எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்கள் யாவரையும் இந்த வார ஓய்வு நாள் பாட நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலாண்டு முழுவதுமாக அன்பும் நியாயமும் உள்ள தேவன் என்கிற பொதுவான தலைப்பின் கீழாக தொடர்ந்து நல்ல பாடங்களை படித்து வருகிறோம். இந்த வாரமும் கூட பாடம் 12 அன்பும் நியாயமும் 2 பிரதான கற்பனைகள் என்கிற நல்ல தலைப்பின் கீழாக ஒரு அருமையான பாடத்தை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கத்தக்கதாக போதகர் ஆபிரகாம் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவரையும் அன்போடு வரவேற்போம். ஸ்தோத்திரம். பாட வேளையில் ஆவியானவர் நம்மோடு இடைப்படத்தக்கதாக தலைகளில் தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கும் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேலையிலும் கூட அப்பா உம்முடைய பாடத்தை தியானிக்கும்படியாக இந்த நேரத்தை கொடுத்துருக்கிறீர். நன்றி தகப்பனே. இந்த பாட வேலையிலும் கூட ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டு ராஜா எந்த ஒரு நன்மையான ஈவும் பூர்ணமான வரமும் சோதிலும் பிதாவினிடத்திலிருந்து பரத்திலிருந்து உண்டாங்கி இறங்கி வருகிறது என்று பார்க்கிறோமோ அப்படியாக அப்பா இதோ நல்ல தேவையான ஞானத்தை இந்த வேலையில் கொடுத்து ராஜா இந்த பாடத்தை நாங்கள் படிக்கும் பொழுது அப்பா இதோ உம்முடைய ஞானத்தினால எங்களை நிரப்பி ஆவிக்குரிய காரியங்களை அவற்றை கற்றுக் கொடுக்க வேண்டும்படியாகவும் அப்பா பாடத்தை கற்றுக் கொடுக்கிற போதகரோடும் வாசிக்கிற பிள்ளைகளோடும் உம்முடைய கரம் இருந்து நடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். முற்றிலுமாக எங்களை தாழ்த்தி தேவன் உம்மையே மகிமைப்படுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவினுடைய நல்ல நாமத்தினாலே ஜெபித்து மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபங்களும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டர், இந்த காலாண்டினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். 12வது பாடம் வரைக்கும் வந்துட்டோம். இந்த பாடத்திற்கான நல்ல முன்னுரை மற்றும் மனன வசனம் சொல்லிடுங்க பாஸ்டர். சரி, கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. போதகர் பிரகாஷ் அவர்களோடு கூட இணைந்து உங்கள் யாவரையும் மறுபடியுமாய் இந்த பாடத்திற்கு அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த பாடம் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். ஏன் என்று சொன்னால் இதுதான் இந்த காலாண்டினுடைய தடைப்பை நேரடியாய் சந்திக்கக்கூடிய ஒரு பாடம். அன்பும் நியாயமும் உள்ள தேவன் என்ற தலைப்பை பொது தலைப்பாய் வைத்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். அதில் இந்த வார பாடம் அன்பும் நியாயமும் 2 பிரதான கற்பனைகள். அப்போ ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கும்போது சீஷர்கள் இன்னும் சுற்றி இருந்த நிறைய பேர் அவர் இடத்துல வந்து கேட்ட கேள்விகளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பதில்களை கொடுத்தார். அது 2 பிரமாணமாய் சொல்லப்பட்டது. 2 பிரமாணமாய் சொல்லப்பட்ட அந்த 2 பிரமாணங்கள் என்ன? அன்பும் நியாயமும் உள்ள தேவனாய் இந்த தேவன் எப்படி செயல்பட்டார்? அவருடைய ஆட்சியின் ஆதாரமே நியாயம் என்றதின் ஆதாரமாக, அன்பு என்றதின் ஆதாரமாய் எப்படி இருக்கிறது என்பதை இந்த வார பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். அதோடு சேர்ந்து இந்த 2ஐயும் நம்ம மீறுவது எவ்வளோ பெரிய பாவம், அந்த 2 பிரதான பாவம் என்ன என்பதையும் இந்த வார பாடத்தில் நம்ம படிக்க இருக்கிறோம். பாடத்தினுடைய மனன வசனம் 1 யோவான் 4வது அதிகாரம் 20வது வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதிருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இப்போ இந்த வசனமே ஒரு காரியத்தை தெளிவாக நமக்கு புலப்படுத்துகிறது. என்னன்னு சொன்னால் அன்பு. சரி, இந்த அன்பு தான் பிரதானம் என்று சொன்னால் இந்த அன்பு 2 நபர்களிடத்துலையும் இருக்கணும். அது 2ம் சரிநிகர் சமானமாக இருக்கணும். அதுதான் வசனம் சொல்கிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தாள். இப்போ தேவனிடத்தில் மாத்திரம் நான் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி இங்கே அன்பு கூறாமல் போனால் தேவனிடத்தில் அன்பு கூறுனது என்ன சொல்லனா ஒரு முழுமையடையாமல் போகிறது. அந்த அன்பு ஏற்றுக்கொள்ளப்படாத அன்பாக இருக்கிறது. அப்போ தேவனிடத்துலையும் அன்பு செலுத்த வேண்டுமா, அதே போல் கண்ட சகோதரனிடத்துலையும் அன்பு செலுத்த வேண்டுமா? 2ம் தராசினுடைய 2 தட்டுக்களாய் 2ம் ஒரு சேர ஒரு நிலையில் நிற்க வேண்டும். அதுதான் ஒரு முக்கியமான பங்கு. ஒருவேளை நம்ம நாட்டினுடைய ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் ஒரு சிலை ஒன்று வைக்கப்பட்டிருக்கும். அந்த சிலை நீதி தேவதையினுடைய சிலை என்று சொல்லுவாங்க. அதனுடைய கரங்களில் ஒரு தராசு இருக்கும், அதனுடைய கண்கள் கட்டப்பட்டிருக்கும். அந்த தராசு சரியான நிலையை காட்ட வேண்டும். அது ஒரு புறம் இழுத்து ஒரு புறம் பாரபட்சமாக இருக்கக்கூடாது. அதே போல் சக மனிதனிடத்தில் காட்டக்கூடிய அன்பும் தேவனிடத்தில் காட்டக்கூடிய அன்பும் 2ம் சமமாக இருக்க வேண்டும் என்று பரலோகம் எதிர்பார்க்கிறது. இதை பற்றி இன்னும் தெளிவாக இந்த வார பாடத்தில் நம்ம படிக்க இருக்கிறோம். மிகவும் அழகான முன்னுரை கொடுத்துட்டீங்க பாஸ்டர். பாடத்தின் கேள்விகளுக்குள்ளாக போகலாம்.
2 பிரதான கற்பனைகள் என்ன பாஸ்டர்? 2 பிரதான கற்பனைகள். பரலோகத்தின் ஆண்டவர் இந்த பூமியில் அவர் இருந்த நாட்களில் அவர் இடத்துல ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. அந்த கேள்விக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பதில் சொல்லுகிறார். இந்த பிரமாணம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை எங்கே நம்ம காண முடியுது என்று சொன்னால், யாத்ராமத்தின் புஸ்தகம் மோசையினுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்ட 2 கற்பலகைகள். 2 கற்பலகைகளில் இந்த 10 பிரமாணங்களை ஆண்டவர் எழுதி கொடுக்கிறார். ஒருவேளை அவர் ஒரு கற்பலகையில் எழுதி கொடுத்துருக்கலாம் என்று சொல்லி சில நேரம் நம்முடைய மனுஷ மூளை யோசிக்க தோணும். ஒரு இதாக கொடுத்துருக்கலாமே, ஏன் 2 எழுதி கொடுத்தார்? அதுலேயும் நான் நம்புகிறேன், வசனமும் அதை சொல்லுகிறது, அது இருபுறமும் எழுதப்பட்டதாம். பல நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், மோசே எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த பிக்சரை பார்க்கும்போது ஒரு சைடு 4 பிரமாணமும் இன்னொரு சைடு 6 பிரமாணமும் காட்டி இது மாத்திரம்தான் நினைக்கிறோம். அதை அப்படியே நம்ம திருப்பி வைத்தோம் என்று சொன்னால், 2ம் தனித்தனியாக அந்த கல்லை நீங்கள் எடுத்தீங்கனாலும் அது 10 பிரமாணத்தை காட்டுகிறது. முதல் 4 பிரமாணம் ஒரு புறமும், அடுத்த பகுதி மீதி இருக்கக்கூடிய 6 பிரமாணமும் இருக்கிறது. நம்முடைய மூளைக்கு இணையாய் அது செயல்படுவதாக நம்ம யோசித்து கொள்ளலாம். இந்த 2 பிரமாணங்களையும் ஆண்டவர் இந்த பூமியில் இருந்த நாட்களில் அவர் தானே உருவாக்கி கொடுத்தவர், வார்த்தையாகிய தேவனே அவர் தான். அவர் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறார். இதை இன்னொரு பார்வையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கும்போது ரோம சாம்ராஜ்யம் இருக்கிறது. ரோம சாம்ராஜ்யம் அதுக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னால் கிரேக்க சாம்ராஜ்யம் இந்த உலகம் முழுவதையும் ஆண்டு கொண்டிருந்தது. கிரேக்க சாம்ராஜ்யத்தினுடைய பெரிய சாராம்சம் என்னென்னு சொன்னால், பெரிய காரியங்களை சுருக்கமாக லகுவாய் ஈஸியாக ஒரு தியரியாக சொல்லிடுவாங்க, ஒரு நட்ஸலாக சொல்லி விடுவாங்க. ஒருவேளை நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறவங்களுக்கு தெரியும், ப்ராஜெக்டினுடைய முழு எண்ணத்தை முழு நோக்கத்தை ஒரு சின்ன தீசி ஸ்டேட்மெண்ட்டில் சப்மிட் பண்ணிடுவாங்க. ஒரு 2 வரிகளில் பின்னால் என்னெல்லாம் பண்ண போகிறாங்க என்பதை சொல்லிடுவாங்க. அதுபோல் இங்கே இந்த 10 பிரமாணத்தையும் சுருக்கி ஆண்டவர் 2 சொல்கிறார். என்னன்னா, உன்னை போல பிறனையும் நேசிக்க வேண்டும், தேவனை நேசிக்க வேண்டும், அவர் இடத்துல அன்பு கூற வேண்டும் என்று சொல்லிவிடுகிறார். மத்தேயு 22வது அதிகாரம் 38, 39 வசனம் 35லேருந்தே வாசிக்கிறேன். அவர்களில் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவெனில், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இப்போ 2 பிரமாணமாக சொல்லிடுறார். தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூற வேண்டும், பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும். இப்போ அன்பு கூறுதல் என்று சொல்லும்போது நம்ம லகுவாக பல நேரங்களில் யோசித்துக்கிறோம். அன்பு செய்கிறதுக்கு என்ன பிரச்சனை, அன்பை வாரி வழங்குங்க, அன்பை எப்படி வேணாலும் இது பண்ணிக்கலாம். ஆனால் என்னை விரோதிக்கிறவர்களிடத்தில் நான் அன்பு காட்ட வேண்டும், என்னை துன்புறுத்துகிறவர்களிடத்தில் நான் அன்பு காட்ட வேண்டும், என்னை எவ்வளோக்கு மோசமாக நடத்துகிறாங்களோ அவங்கள இடத்துல நான் அன்பு காட்ட வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் இருக்கும்போது அவர் எத்தனையோ நன்மைகள் செய்திருக்க, அந்த நன்மைகள் பெறப்பட்ட அத்தனை பேரும் அவருக்கு விரோதமாக செயல்பட்டாங்க. அவர் எங்கே அந்த அன்பை முழுமையாய் காட்டுகிறார் என்று சொன்னால், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. இப்போ அன்பு என்று சொன்னால், அன்பு ஒருவேளை நான் என் சகோதரனிடத்தில் அன்பு காட்டுகிறேன் என்று சொன்னால், என் சகோதரனுடைய மனைவியையோ என் சகோதரனுடைய எந்த பொருளையோ நான் இச்சிக்க மாட்டேன். ஒருவேளை நான் உண்மையாகவே என் சகோதரனிடத்தில் அன்பு காட்டுகிறேன் என்று சொன்னால், என் சகோதரனை நான் கொலை செய்ய மாட்டேன். உண்மையாகவே என் பெற்றோர் இடத்துல நான் அன்பு காட்டுகிறேன் என்று சொன்னால், கற்பனையாய் அல்ல, நானாகவே என் பெற்றோரை நேசித்து அவர்களிடத்தில் அன்பு காட்டி அவர்களை கனம் பண்ணுவேன். இப்போ அதனுடைய பூரணமாய் தெரிகிறது. இதை ரோமர் புஸ்தகத்தில் பவுலார் அழகாக ரோமர்களுக்கு எழுதும்போது இன்னும் தெளிவாக எழுதுகிறார். ரோமர் 13வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன்.
ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் பெறாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறே எந்த கற்பனையும், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரு வார்த்தையினாலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. இப்போ அன்பு கூறுகிறது மூலமாக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி சொன்னால் அது முழுமையாய் அந்த பிரமாணங்களை நிறைவேற்றுகிற அதனுடைய தொகையாய் காணப்படுகிறது. இதைத்தான் பிரதான கற்பனை என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார். இதுதான் பிரதான கற்பனையாய் சொல்லப்படுகிறது. நமக்கு ஒரு உதாரணமும் காட்டப்படுகிறது. நீங்களும் நானும் அந்த பிரதான கற்பனையை கீழ்ப்படியாமல் போனால் என்ன நடக்கும் என்பதை நம்ம படிக்க போகிறோம். 2 பிரதான கற்பனைகளை குறித்து மிகவும் தெளிவான விளக்கம் கொடுத்துட்டீங்க பாஸ்டர். இப்போது 2 பிரதான பாவங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் பாஸ்டர். 2 பிரதானமான பாவம், தேவன் மீது அன்பு கூறுவதும் ஒருவரை ஒருவர் மீது அன்பு கூறுவதும் தான் பிரதான கற்பனை என்று இயேசு சொன்னார். இந்த பிரதான கற்பனையை மீறக்கூடிய இந்த பாவம், சங்கீதம் 135வது சங்கீதம் 13-19 வசனத்தை நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், கர்த்தாவே உம்முடைய நாமம் என்றைக்கும் உள்ளது, கர்த்தாவே உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷனுடைய கைவேலையுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்ணிருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுடைய வாயில சுவாசமும் இல்லை. விக்கிரக ஆராதனையை பற்றி பேசுகிறார். விக்கிரக ஆராதனை இங்கே வசனத்தை நம்ம காண முடிகிறது. உபாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இது யூதர்களுடைய அடிப்படை ஜபமாய் பண்ணக்கூடிய ஒரு ஜபம். உபாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இப்போ எப்படி நம்ம அன்பு கூறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு, முழு இருதயத்தோடு அவர்களிடத்தில் என்ன செய்யணும்னா அவரிடத்துல அன்பு காட்ட வேண்டும். சகரியா 7வது அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசி. சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து அவனவன் தன் தன் சகோதரனுக்கு தயவையும் இரக்கத்தையும் செய்து விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் பரதேசிகளையும் சிறுமையானவர்களையும் ஒடுக்காமலும் உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்திலே தீங்கு நினையாமலும் இருங்கள். இப்போ அழக இந்த ஆசிரியர் ரொம்ப சூப்பராக இந்த பார்வையை அப்படியே திருப்புகிறார். இப்போ அன்பு கூறுகிறதின் மூலமாக செயல் வடிவாக அவங்களுக்கு விரோதமாக செய்யறது இல்லாமல் நினைத்தாலே பாவம் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். பிரதானமான 2 பாவம், ஒன்று விக்கிரக ஆராதனை, 2வது சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் உண்மையாய் நியாயம் தீருங்கள். இப்போ இந்த உண்மையாய் நியாயம் தீர்க்கிறது கொஞ்சம் குறைந்து கொண்டே போகிறது. பாரபட்சமான நியாய தீர்ப்பு. உண்மையாய் நியாயம் தீருங்கள், அவனவன் தன் தன் சகோதரனுக்கு தயவையும் இரக்கத்தையும் செய்து, யாரெல்லாம் இது பண்ணணுமா, விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் பரதேசிகளையும் சிறுமையானவர்களையும் ஒடுக்காமல். இப்போ இதுதான் யூதர்களுக்கு அந்த நாட்களில் இருந்த ஒரு நிலைமை. இன்றைக்கி நாமும் கூட சில நேரம் இவ்விதமாக தான் நடந்துக்கிறோம். விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், பரதேசிகள், சிறுமையானவர்களை ஒடுக்குறாங்க. ஒரு முறை நான் என் வாழ்க்கையில் நான் சந்தித்த ஒரு அனுபவம். கல்லூரியில் படித்து கொண்டிருந்த நாட்களில் டிக்கெட் புக் பண்ணி டிக்கெட்டு கிடைக்கல. அன்றைக்கு நான் ஜிசியில் போக வேண்டிய ஒரு நிர்பந்தம், ஜென்ரல்
கம்பார்ட்மெண்ட்டில் போக வேண்டிய ஒரு நிர்பந்தம். இந்த ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் போக வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நான் பிரயாணித்து கொண்டிருக்கும்போது எனக்கு அருகாமையில் ஒரு பிச்சை எடுக்க தொழிலை செய்யக்கூடிய ஒரு நபர் வந்து அமர்ந்தார். ஒரு ஒரு நிலை வேறு வழி இல்லை, அவங்க கூட உட்காந்து தான் ஆகணும். 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துருக்குறோம். அவரோடு சேர்ந்து ஒரு 4-5 பிச்சைக்காரங்க எல்லாம் பிச்சை எடுத்து தங்களுடைய காசுகளை எண்ணி வைத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் டிடிஆர் அங்கே வந்து டிக்கெட் செக் பண்ணுறதுக்காக ஏறிட்டார். ஏறின நிமிஷம் ஏறி உள்ளே போய் டிக்கெட் செக் பண்ணும்போது ஒரு பெருங்கூட்டம் என்ன செய்தது என்று சொன்னால், டிக்கெட் இல்லாமல் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதை இதை டிடிஆர் செக் பண்ணிவிட்டு அவங்கள விரட்டுறாரு. ஃபைன் போட்டுருவேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. இந்த மீதி இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கும். ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் வந்து தனியாக இருக்கும். அதனால் உள்ளே ஏறின இந்த டிடியை எல்லோரும் சுற்றி வளைச்சி பயங்கரமாக அவரை அடிக்க போய் ட்ரெயின்லேருந்து தள்ளி விடுற மாதிரி ஒரு 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 நிலைக்கு போயிட்டாங்க. ட்ரெயின்லேருந்து எங்களை இது பண்ணேன்னா உங்களை தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிருக்கிறேன். உயிருக்கு பயந்து அவர் அவங்கள ஒன்றுமே செய்யலை, விட்டுட்டார். இது நடந்த உண்மையான சம்பவம். விட்டுட்டு அப்படியே அந்த பகுதியிலேருந்து, கூட்டமாக இருந்த பகுதியிலேருந்து கடந்து வாசல் பக்கத்தில் அமர்ந்திருக்கிற எங்களை நோக்கி வரார். அப்போ அங்கே ஒரு கூட்ட பிச்சைக்காரர்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்கள இடத்துல தன்னுடைய வேகத்தை எல்லாம் காட்டினார். அவங்கள அடித்தார். அவங்க டிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டு மிதித்தார், எத்தினார். அவங்ககிட்ட இருக்க பணத்தெல்லாம் பிடுங்கிட்டார். அவர்கள் பிச்சை எடுத்து வைத்திருந்த 50 100 அந்த காயின்ஸ் எல்லாத்தையும் பிடுங்கிட்டார். நீ டிக்கெட் இல்லாமல் ட்ராவல் பண்ணுற, நீ ஃபைன் கட்டி தான் ஆகணும் அப்படின்னு பிடுங்கிட்டார். இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். ஒருவேளை இதில் நான் அப்படியே வைத்து பார்க்க நினைக்கிறேன். அங்கே ஒரு கூட்டமாக இருந்து அடாவடித்தனம் பண்ணி அவர்களிடத்திலிருந்து 1 பைசா வாங்க முடியலை. ஆனால் சிறுமையான தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கு எதுவுமே வழி இல்லாமல் சுகவீனங்கள், பலவீனங்கள், பிள்ளைகளுடைய தனிமை, இந்த காரியங்களில் பிச்சை எடுத்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற அந்த சிறுமையான அவர்களிடத்துல தங்களுடைய வேகத்தெல்லாம் காட்டினாங்க. யூதர்களும் அந்த நாட்களில் விதவைகளும் இப்படி போல திக்கற்றவர்களும் ஆண்டவர் எங்களுக்கு ஊழியத்திற்காக, எங்களுக்கு வேலை செய்வதற்காக தான் அவர் படைச்சார் என்று சொல்லி இழிவாய் பார்த்து கொண்டிருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவங்கள ஒடுக்காதீங்க, அவங்கள ஒடுக்கிறதே ஒரு பாவம் என்று எழுதுகிறார். திக்கற்றவர்களை ஒடுக்காமலும் உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்திலே தீங்கு நினையாமலும். இப்போ முழு இருதயத்தோடுன்னு சொன்னார்ல, இதனுடைய உண்மையான அந்த பவர் நமக்கு புரியலை. என்ன சொல்கிறாருன்னா, இருதயத்தில் நீ தீங்கு நினைத்தா கூட அது பாவம் என்று எழுதுகிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, அது எவ்வளோ குரூஷியலாக தெரியுது, எவ்வளோ முக்கியமான காரியத்தை ஆண்டவர் அதில் மறைத்து வைத்திருக்கிறார் என்று நமக்கு புரியுது. சில நேரம் வெளி பார்வையில் ஸ்தோத்திரம் போடுவதும், உன்னை நேசிக்கிறேன்னு சொல்வதும், கட்டி பிடிப்பதும், ஒன்றா சாப்பிடுவதும், ஒரே கலர் ட்ரெஸ் எடுத்து போடுவதும் வெளி பார்வையில் ஒற்றுமையாய் தெரியும். உள்ளே போனீங்கன்னா உள்ளுக்குள்ளாய் கசப்பு கூடிக்கொண்டே இருக்கும். இவன் இவ்வளோ நல்லா இருக்கானே, இவன் எப்படி இருக்கிறானே, இவன் ஒன்றும் இல்லாமல் போயிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தீங்கு நினைப்பு உள்ளுக்குள்ளே இருக்குது. வெளிப்பார்வையில் கை கொடுக்க வேண்டியது, வாழ்த்து சொல்ல வேண்டியது, கட்டிப்பிடிக்க வேண்டியது, ஆனால் உள்ளுக்குள்ளாய் தீங்கு நினைப்பது. இப்போ இதை பாவம் என்று எழுதுகிறார். அதனால தான் உன் முழு இருதயத்தோடுன்னு ஆரம்பிக்கிறாரு. முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு சிந்தையோடு ஆண்டவர் இடத்துல அன்பு கூற வேண்டும். அதே போல் சக மனிதர் இடத்துல நீங்களும் நான் அன்பு கூற வேண்டும். மிகவும் அழகான விளக்கம் பாஸ்டர், அருமையாக சொன்னீங்க. இப்போது தேவன் நியாயத்தை விரும்புகிறார் அப்படிங்கிறத நம்ம இந்த பாடத்திலிருந்து எப்படி புரிஞ்சுக்கொள்ளலாம் பாஸ்டர்? சரி, தேவன் நியாயத்தை விரும்புதல். இப்போ நம்ம இதில் கூட பார்த்தோம், சகரியாவில்
அவனவன் தன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் காண்பிக்க வேண்டும். சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் உண்மையாய் நியாயம் தீருங்கள். இந்த கள்ள தராசுகளை கர்த்தர் அருவருக்கிறாரு. பாரபட்சங்களை ஆண்டவர் விரும்புவதில்லை. ஆண்டவர் எப்படி நியாயம் தீர்க்க சொல்றாருன்னா, நேர்மையாய் உண்மையாய் சரி என்பதை சரி என்றும், எனக்கு சகோதரன் என்பதனால நாம் பாரபட்சமாக பாவம் செய்ததை ஒழித்து வைக்கக்கூடாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய நீதிமதிகள் வசனம் இங்கே அழகாக சொல்லியிருக்கிறாங்க. சீர்கேடான பூலோக நியாயாதிபதிகளும் அதிகாரிகளும் ஆகிய பிசாசின் படைகளுக்கு பின்னால் இருந்து செயல்படுகிற வானலோக அதிபதிகள். இப்போ நிறைய எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்த பூமிக்கு ஏற்றவைகளை சிந்தித்து பூமிக்கேற்ற தவறான நீதிபதிகளாய் நம்ம காண முடிகிறது. ஆனால் பரலோகத்தின் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உண்மையாய் நியாயந்தீருங்கள். சங்கீதம் 82 சங்கீதம் 3 வசனம் 4 வசனம். சங்கீதம் 82 3 4. ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவியுங்கள். இப்போ நமக்கு ஒரு போலீஸ்காரங்களுடைய வேலையை கொடுக்குறார் ஆண்டவர். இப்போ இந்த ஒரு சில வேலைகளுக்கு மாத்திரம் ஒரு பெரிய உரிமை இருக்கிறது. ஒரு போலீஸ்காரர் எப்பேற்பட்டவரையும் லகுவாக அடித்து விடலாம். பிள்ளைங்களை ஒரு வேளை ஆசிரியர்கள் அடித்தால் இன்னைக்கு கேஸ் போட்டுருவாங்க. ஆனால் தப்பு செய்து விட்டான் என்று சொல்லி ஒரு போலீஸ் அதிகாரி சடனாக ஒருத்தரை அடித்து விட முடியும். அந்தளவிற்கு ஒரு உரிமையான ஒரு நிலை தான் அந்த காவலாளருடைய நிலை. இப்போ ஆண்டவர் எப்படி சொல்கிறாருன்னா, ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கு திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். இப்போ நமக்கு நியாயம் செய்யக்கூடிய பொறுப்பை கொடுக்குறாரு, நீதி செய்யக்கூடிய பொறுப்பை கொடுக்குறாரு. பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவியுங்கள். இப்போ அவங்கள காப்பாற்றுகிற பணியையும் நம்மளிடத்துல கொடுக்குறார். அந்த நியாயத்தை ஆண்டவர் விரும்புகிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்க போகிறோம். மீகா 6 வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இப்போ ஒரு குணமாற்றத்தை ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கிறார். வேற எதுவுமே கேட்கலையா? என்ன குணமாற்றம்? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிறார். எது பிரதானமான கற்பனைன்னு பார்த்தோம், எது பாவம்னு பார்த்தோம், எப்படி நீதி செய்யணும்னு பார்த்தோம். இதை கற்பித்திருக்கிறாரு. நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு ஒன்றையுமே ஆண்டவர் நம்மள இடத்துல கேட்கலையா? அப்படிப்பட்ட குணாதிசயம் படைத்தவர்களாய் நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பது தான் பரலோக தேவன் நம்மள இடத்துல எதிர்பார்க்கிறார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு உள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். இப்போ சீடராய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம காண முடிகிறது. இப்போ சீஷர் என்ற வார்த்தையை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு ஆசிரியர் மாணவர் என்ற வார்த்தை மாற்றம் இருக்கிறது. அந்த நாட்களில் ரபி, குரு, சீடன், சிஷ்யன் என்று இருந்தது. இந்த சீடர்களுடைய வேலை, இந்த சிஷ்யர்களுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த குருவை தங்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கணும். அவரிடத்துலேருந்து எல்லாத்தையும் வாங்கி இவன் அந்த குருவினுடைய குணாதிசயங்களை பிரதிபலிக்க வேண்டும். நீங்களும் நானும் அவருக்கு சீஷராக இருக்கணும். எப்படிப்பட்ட சீஷரா? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புக்குரியவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று
அனைவரும் அறிந்துக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட நீதி நியாயங்களை நீங்களும் நானும் செய்வோம். மிகவும் தெளிவான ஒரு விளக்கம் பாஸ்டர். இப்போது நியாயத்தை நிலைநிறுத்த அழைக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி நமக்கு கேள்வி கொடுத்துருக்காங்க. நம்ம நியாயத்தை நிலைநிறுத்த என்ன பண்ணணும் பாஸ்டர்? நியாயத்தை நிலைநிறுத்த நம்ம அழைக்கப்பட்டோம். நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்பு எதற்காக என்று சொன்னால், நியாயத்தை நிலைநிறுத்துவதற்கு தான் நமக்கு அழைப்பே கொடுக்கப்பட்டிருக்குதா. வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனம். ஏசாயா 1:17 வாசித்தோம் என்று சொன்னால், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவைகளின் வழக்கையும் விசாரியுங்கள். இப்போ அழகா நமக்கு சில பொறுப்பு கொடுக்குறாரு. நம்மளை ஜட்ஜாக பார்க்குறாரு, நம்மளை அட்வொகேட்டாக பார்க்குறாரு, நமக்கு காவலாளிகளாக பார்க்குறாரு. நன்மை செய்ய படியுங்களாம். இப்போ நமக்கு என்ன படிப்பு படிச்சிட்ருக்குறோம்? நன்மை செய்ய படிக்கணுமா? நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவையின் நியாயத்தையும் விசாரியுங்கள், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். இப்போ இரத்தாம்பரமும் பஞ்சை போல மாறணும்னு சொன்னான். நம்ம நன்மை செய்ய படிக்கணும், நாம் நன்மையை செய்யணும். அந்த நியாயத்தை நிலைநிறுத்துவதற்கு தான் நம்மளை ஆண்டவர் இந்த பூமியில் படைத்திருக்கிறானா. நியாயத்தை நிலைநிறுத்துவதற்கு தான் நம்மளை ஒரு முன்மாதிரிகளாய் வைத்திருக்கிறாரு. ஏதோ நம்ம கண்டுவிட்டு ஏதோ கண்டும் காணாதது போல நகர்ந்து போகிறதற்காக அல்ல. நாம் நியாயத்தை அநேகருக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை இந்த பூமியில் பொறுப்பாளிகளாய் அவருடைய சீஷர்களாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கிற. ஏசாயா 10வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். ஏழைகளின் வழக்கிலே தோற்க பண்ணவும், என் ஜனத்தில் சிறுமையானவர்களின் நியாயத்தை புரட்டவும், விதவைகளை சூறையாடவும், திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடவும், அநியாயமான தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கும் கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறவர்களுக்கும் ஐயோ. விசாரிப்பின் நாளிலே தூரத்திலிருந்து வரும் பார்க்கடிப்பின் நாளிலும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உதவி பெறும்படி யாரிடத்தில் ஓடுவீர்கள்? உங்கள் மகிமையை எங்கே வைத்து விடுவீர்கள்? இப்போ ஒரு பாரத்தோடு எழுதுகிறார் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். என்னன்னா, அந்த நாட்களில் இருந்தவர்களுடைய குணாதிசயம் அப்படியே நான் இந்த வார்த்தைகளை வாசிக்கும்போது எனக்கு ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை தெரிகிறது. ஏழைகளின் வழக்கிலே தோற்க பண்ணவும், என் ஜனத்தின் சிறுமையானவர்களின் நியாயத்தை புரட்டவும், விதவைகளை சூறையாடவும், திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடவும். இப்போ இவங்கெல்லாம் ஆதரவற்றவங்களாக இருக்கிறாங்க. இவங்களுக்காக ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுத்துருக்கிறார். என்ன கட்டளைன்னு சொன்னால், 7வது வருஷத்தினுடைய வருமானம், ஓய்வு வருடம், சாபத்திக்கல் இயர்னு சொல்லுவாங்க. இந்த சாபத்திக்கல் இயரு இப்படி திக்கற்ற பிள்ளைகளுக்கு தங்களுடைய நிலத்தில் விளைஞ்ச எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கொள்ளும்படியாக கொடுக்குறாரு. விதவைகளை திக்கற்றவங்களை நீங்கள் நேசிங்க, அவங்களுக்கு எவ்வளோ உதவி செய்யணுமோ செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்க, இவங்கெல்லாம் என்ன நினச்சாங்கன்னா, விதவைகளும் திக்கற்றவர்களும் நமக்கு பணிக்காக நமக்கு வேலையாட்களாக ஆண்டவர் படைச்சிருக்கிறாருன்னு நினச்சாங்க. இல்லை, நாம் நன்மை செய்ய படிக்கிறோம்ல, நன்மை செய்ய படிக்கிறதற்காகவே இவங்களெல்லாம் நமக்கு பக்கத்தில் ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி செய்யக்கூடியவங்களுக்கு ஐயோன்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த கனமான வார்த்தை, இந்த கடினமான வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காய் அந்த நியாயத்தை நீங்களும் நானும் செய்யணும், நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்கு தான் பரலோக தேவன் நம்மை இந்த பூமியில் நிர்ணயம் பண்ணியிருக்கிறார். ஒரு அழகான கேள்வி, எனக்கு பிறன் யார்? லூக்கா 10வது அதிகாரம் 29வது வசனத்தில் குற்றுயிரும் குலையுருமாய் கிடக்கக்கூடிய ஒரு நபர்,
அந்த வழியிலே கடந்து வந்த ஒரு ஆசாரியன், அந்த வழியிலே கடந்து வந்த ஒரு லேவியன், இவர்கள் விலகி போகிறார்கள். அந்த வழியாய் கடந்து வந்த ஒரு சமாரியன் அவனுக்கு உதவி செய்கிறான். இதை கொஞ்சம் வேறு பார்வையில் நான் சொல்லி இதை முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகக்கூடிய வழியில் இந்த சம்பவம் நடக்கிறதாய் ஆண்டவர் சொல்லுகிறாரு. இப்போ ஆசாரியனுக்கு இந்த ஒருவேளை இந்த ரோட்டில் போகக்கூடிய இந்த வியாபாரி எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான், கரெக்டு. இந்த ஆசாரியன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறானா இல்லை எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு போகிறானா? இவனுக்கு ஆலய பணிகளை விட்டுட்டு இங்கே என்ன வேலை? அங்கே லேவியன் ஒருவன் கடந்து வர்றான், அவனுக்கும் அங்கே என்ன வேலை? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆதியிலிருந்து பரலோகத்தின் தேவன் இந்த ஊமை வழியாய் முழு வேதத்தையும் முழு ரட்சிப்பின் திட்டத்தையும் அங்கே காட்டுகிறார். என்னவா நம்ம புரிந்துக்கலான்னு சொன்னால், யூதர்கள் என்ன நினச்சாங்கன்னா, ஆசரிப்பு கூடார காரியங்கள் நம்மளை காப்பாற்றணும்னு நினச்சாங்க. இல்லை, ஆசரிப்பு கூடார காரியங்கள் நம்மளை காப்பாற்றலை, ஆசாரியன் காப்பாற்ற போகிறதில்லை. சரி, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு வெளியே வந்தீங்கன்னா லேவியன் மீதி இருக்கக்கூடிய பணிகளை செய்யக்கூடிய, மீதி இருக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய ஆலயத்துக்கு அடுத்த காரியங்களை, ஆசாரியருக்கு அடுத்த நிலைமையாக நம்ம யோசித்தோம்னு சொன்னால், ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள், ஆண்டோடைய வேலையை செய்யக்கூடிய எல்லாரையும் வச்சிங்கன்னு சொன்னால் அவங்க நமக்கு ரட்சிப்பை கொண்டு வந்துடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவங்களால முடியாது. நல்ல சமாரியனாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வர வேண்டும். அவர் தன்னுடைய வாகனத்தில் ஏற்றி தன்னுடைய பணத்தை செலவழித்து சத்திரக்காரன் கையில் கொடுத்து அந்த பணத்திற்கு வைத்து குற்றுயிராய் கிடக்கக்கூடிய இவனை காப்பாற்றணும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த 2 பணம் வேதாமத்தினுடைய 2 ஏற்பாடுகளை குறிக்கிறது. அவர் சுய வாகனத்தில் ஏற்றி ரட்சிப்பின் திட்டத்திற்கு அவர் உதவி செய்கிறார். அந்த உதவி செய்கிறதன் வழியாய் இந்த யூத ஜனத்திற்கு ஒரு காரியத்தை புரிய வைக்கிறார். என்னன்னா, நீங்கள் சமாரியர்களை ஒதுக்கிட்டு இருக்கிறீங்க, ஒதுக்கப்பட்டவர்களெல்லாம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க, ஒதுக்கப்பட்டவர்களெல்லாம் உண்மையாய் திக்கற்றவங்களிடத்தில் அன்பு காட்டி கொண்டிருக்கிறாங்க, நியாயத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. நீங்களும் நானும் செய்கிறோமா என்ற ஒரு கேள்வியோடு கூட இந்த பாடத்தை நான் முடிக்கணும்னு ஆசைப்படுகிறேன். எனக்கு பிறனாய், எனக்கு அருகாமையில் என்னால் உதவி பெறக்கூடிய யார் என் கூட இருக்கிறாங்க? அப்படிப்பட்ட எந்த நபருக்கு நான் உதவி செய்யாமல் நான் அந்த ஆசாரியனைப் போல, நான் அந்த லேவியனைப் போல கடந்து போய் கொண்டிருக்கிறேன்னா நிதானித்து பார்ப்போம். அன்பும் நியாயமும் உள்ள தேவனாய் இருந்தார். அன்பும் நியாயமும் 2 பிரமாணமாய் கொடுக்கப்பட்டது. அந்த அஸ்திபாரத்தில் தான் பரலோக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டு வருகிறது. அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் ஆயத்தப்படக்கூடிய நீங்களும் நானும் அப்படிப்பட்ட குணாதிசயம் படைத்தவர்களாய், அன்பு காட்டுகிறவர்களாய் நீங்களும் நானும் வாழ வேண்டும். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளையில் நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த பாடத்திற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த பாடத்தை கண்டு கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரோடு உம்முடைய கிருபையின் கரம் கூட இருந்து பரலோகத்தின் ஆண்டவரே சரியான புரிந்து கொள்ளுதலை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். அடியை நடத்தினதுனால அல்ல ஆண்டவரை, பரலோக தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டு வார்த்தைகளுடைய சரியான அர்த்தத்தை புரிந்து நாங்கள் படித்து பரலோகத்தின் ஆண்டவரை தெளிவான புரிந்து கொள்ளுதலோடு கூட உம்முடைய குணாதிசயத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் வழியாக வருகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவின் நாமத்தினால மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி. இன்றைய நாளினுடைய பாடம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாகவும் உபயோகமாகவும் இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இது போன்ற நல்ல சத்தியங்கள் அடங்கிய பாடங்கள் மற்றும் சத்தியங்கள் அடங்கிய நிகழ்ச்சிகளுக்காக தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். எங்களுடைய நிகழ்ச்சிகள் யாவும் உங்களுடைய யூடியூப் பக்கங்களுக்கு வர எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இது உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு உபயோகமாகும் என்று நினைத்தீர்களானால் அவர்களுக்கும் பகிருங்கள். ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனிலே பதிவிடுங்கள். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென்.